ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அங்கே இருக்க பொருளும் இந்த பொருளை வச்சு தான் நம்ம எல்லாமே செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, இது சிவனோட அந்த பொட்டு வைப்பாங்கள்ல, அந்த பொட்டு இது. இப்போது இதெல்லாம் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாமே செய்ய போகிறோம். பாருங்கள், நான் இப்போது என்ன செய்யலான்ட்டு யோசிக்கிறேன்னா, நம்ம இப்போ சிவன் செய்யலாம், அடுத்து தேர் செய்யலாம். ஏன்னா சிவன் செஞ்சுட்டு காயணும், கொஞ்சம் நேரம் அந்த ஒட்டுறதெல்லாம் காயணும். இப்போது இந்த பெரிய பால் மாதிரி இது என்கிட்ட இருக்குது, வேணா இந்த லிங்க்கு கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மூடி தேவை, அப்புறமேட்டு இதோ இந்த குச்சி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை இப்படி வச்சுருந்தது, இதை இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த முனை வந்து இந்த சைடில் இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து தண்ணி போகணும். நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அழுத்தி விட்டால் தான் அந்த இடம் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த இடம் ஒட்டிக்கும். அந்த இடத்துல கம்மு மாதிரி இல்லை, இது பேஸ்ட் சூப்பராக ஒட்டிடும். பிச்சுட்டு வர மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் காய விட்டால் சரியாயிடும். நான் 2 நாள் கழித்து காட்டுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்போ ஒட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த குச்சியை இப்படி வச்சுக்கலாம், மூடி எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். நல்லா பாருங்கள், சின்ன வாட்டர் கேன்ஸ் மூடி தான் இது. இந்த மினரல் வாட்டர் பாட்டில்ஸோட மூடி இது. இந்த மூடியை இப்படி உள்ளே வச்சுக்கலாம். எப்படின்னா இந்த மேலில் இந்த இடத்துல வந்து நல்லா அந்த இடம் வந்து இதுவாக இருக்குதுல்ல, இந்த இடத்துங்களில் வந்து வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கணும். இந்த இடம் வந்து வைக்கக்கூடாது, ஏன்னா இது மூடுற இடம், இது வெளி இடம். இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே இப்படி ஓரமாக வச்சிடலாம். இதை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டைல்ஸ் கல்லை வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைல்ஸ் கல்லை வச்சு இப்படி நசுக்கணும். இதை இப்படி சப்பாத்தி மாதிரி ஆக்கணும். ஆக்கிட்டோமா, ஃபுல்லாக இல்லை இதுங்க. இப்போது கையில் செய்யலாம். கொஞ்சம் இதுவாக இருந்ததுனால அப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கையில் செய்யலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இதை இந்த மாதிரி இது மேலே வச்சுக்கலாம். அப்புறமேட்டு இந்த குச்சி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கே ஒட்டலை. ஓகே பிறகு நீ ஒட்டலாயிரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நான் சொன்னேன்ல எடுத்துகிட்டு வரணும்னு, நம்ம உடனே செஞ்சதுனால தான் எடுத்துகிட்டு வந்துச்சு. கொஞ்சம் நேரம் காய விட்டு செஞ்சுருந்தோன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காது. நல்லா இப்போ உள்ளெல்லாம் அமுத்தி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அமுத்தி விட்டுறேன். அதே மாதிரி தான் அமுத்தி விடணும். உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த மாதிரிலாம் செஞ்சு எனக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா, எல்லா இடத்துலையும் நான் தட்டி விட்டேன். நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்புறம் கையில் ப்ரெஸ் பண்ணணும், எல்லா இடத்துலையும் கையில் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு இப்படி வச்சுட்டு இந்த குச்சியை இந்த முனை கொஞ்சம் சின்ன முனையாக இருக்கிறதுல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளெல்லாம் இந்த மாதிரி அமுத்தி விடணும். அமுத்தி விட்டுருங்க, நல்லாவே அமுத்தி விடணும். எங்கேயாச்சும் தெரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த இடமும் மாற்றி விடுங்க. அந்த இடத்துல எடுத்துன்னு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்துட்டு வரேன்.
போடுறேன். அதான் கையெடு, நான் இங்கே செஞ்சுட்டு தானே இருக்கேன். இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஓகேக்கா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எடுத்துட்டு வரோம். அதனால தான் என் தம்பி பிடிச்சோம். நீங்கள் ஆசையமில்ல இப்படி ஆடுறீங்கல்ல, அதனால இப்படி போட்டா ஆட்டாது. அதனால இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ள ஒரு டிசைன் போட்ட மாதிரியே இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும். நல்லா உள்ளலாம் தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். இந்த இடம் இருக்குதுல்ல, இந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கட்டை விரலோ இல்லை இந்த விரலோ வச்சு செஞ்சாக்கா வேணாம், அதை நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அழகாக ஒட்டி விட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல சிவன் இது ஒக்கோர இடம், இந்த இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா இருக்குல்ல? ஓகே, நாங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறோம் வீடியோ. இப்போது இது காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதை இப்படி எடுத்து ஓரமாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இருக்கட்டும். அது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இப்போது இது நல்லா பாருங்கள், இது வீல். இந்த சின்ன சின்ன வண்டி இருக்கும்ல, அந்த மாதிரி வீல்லாம் நான் எடுத்து வச்சு இந்த மாதிரி தேவைப்படும்ட்டு எடுத்து வச்சேன். வேறு எதுக்கும் எடுத்து வச்சு இதுக்கு உதவுது. இப்போ பாருங்கள், இது தேவைப்படாது, இது வச்சிடலாம். இந்த கிளேட் தேவைப்படாது, வச்சிடலாம். இந்த ஸ்டிக்கு ரெண்டும், இந்த ஒரு குச்சி, அப்புறமேட்டு இந்த பஞ்சு, இந்த மூணே இங்கே 2 கம்பி வச்ச மாதிரி வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 இந்த இது இருக்குதுல்ல, இந்த என்ன சொல்கிறது, வீல் இந்த 2 வீல் இருக்குல்ல, இந்த 2 வீல்லையும் இந்த கம்பி வச்ச மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒரே ஒரு வீலில் கம்பி வைக்காமல் இருக்கணும். ஏதாவது ஒரு வீலில் பெருசாக இருக்கிறத பார்த்து நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், கொடை மாதிரி. சின்னதாக இருக்கிறத பார்த்து கூட வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் கொடை. ஆனால் நான் சின்னதாக தான் வைக்கிற கொடை, பெருசாக தான் வைக்கிற கொடை. பாருங்கள், உள்ளே போயிட்டு வெளியே எடுத்துட்டேன்னா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி நம்ம இந்த சைட்லேயும் ஓட்டை போடலாம். ஆனால் இந்த இடத்துலையும் சொருகி வைக்க போகிறோம். இது வந்து ஓட்டை குத்தா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஓட்டு போட்டாச்சு. இதை பாருங்கள், வெளியும் வந்துடுச்சு. இதை எடுத்து இப்படி போட்டுடலாம், க்ளீன் பண்ணிடலாம். இந்த இடத்த பின்னாடி பாருங்கள், ஒரே 1 இன்ச்சு 2 இன்ச்சு இருக்கும். அந்த இடத்துல விட்டுட்டு இந்த ரோலை சொருகிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஓகே சொருவிட்டும். இப்போது இந்த என்கிட்ட இந்த பஞ்சு கொஞ்சம் சரியாக இல்லாததுனால இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் பஞ்சு கரெக்டாக இருக்கும்போது இன்னொரு வீடியோவும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வந்துடுச்சு. அங்கே குத்தி இங்கே வெளியே வந்துடுச்சு. இப்போ நான் கொடை மாதிரி செஞ்சுட்டேன். அடுத்து என்ன வரப்போகுது பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பழுப்பு குத்திக்கலாம், இந்த ஓஸ் குத்திக்கலாம். இந்த குச்சி மிட்டாயில் கிடைக்கும். இது நாங்கள் இந்த பூனக்கான்னு ஒரு அக்கா இங்கே செய்யாறு ஹவுசிங் போர்டில் உள்ள அந்த இடத்துங்களில் போடுறாங்க. இந்த மாதிரி லாலிபாப் அவங்கக்கிட்டேருந்து இந்த ஸ்டிக்கும் இருக்குதான், லாலிபாப் இருக்குதான். அதனால் நாங்கள் லாலிபாப் வாங்கலான்னு பார்த்தோம். எங்களுக்கு அது பிடிக்காது லாலிபாப்ஸு. அதனால் நாங்கள் 2 பேர் 3 பேர் இருக்கோம். 3 பேரில் ஒருத்தவங்க எங்கே போட்டாங்கன்னு தெரில, இல்லைன்னா 3ஆக வந்திருக்கும். கரெக்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதையும் நல்லா உள்ளே சொருகிக்கலாம். அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே உள்ளே சொருவியாச்சு. இப்போ பாருங்கள், சீக்கிரம் மாதிரி வந்துடுச்சு. இதை வேறு இடத்துல சொருகலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் கரெக்டாக வரும்.
நல்லா சொருகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், டைட்டாக இருக்குது. ஓகேவா, தேர் செஞ்சுட்டாச்சு. இந்த குச்சி நல்லா இங்கே நடுவில் ஒரு சொருகி இப்படி விட்டுக்கலாம். இது இந்த இடத்துல வந்து இப்படி சேரும்ல, இந்த சேராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த குச்சி. இப்போது தேர் செஞ்சாச்சு. இப்போது இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்படி வச்சிட போகிறோம். இதை எடுத்து இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா காஞ்சிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இங்கே காட்டின குச்சி அது கொஞ்ச நேரத்துலேயே இருந்தால் போதும், அது அந்த சைட்லலாம் போயிடும். இந்த குச்சி எடுத்து இப்படி சொருகிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல நல்லா சொருகிக்கணும். வாட்டர் இடத்துல தான் சொருகணும். இந்த இடம் வேணான்னா கூட நான் இந்த இடத்துல தான் சொருக போகிறேன். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் இஷ்டம், என் இஷ்டம். ஓகேவா, நான் உள்ளெல்லாம் இங்கே அமுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதை எடுத்து வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துக்கு பாம்பு வரும்ல, அது வர வைக்கிறதுக்காக தான் இங்கே ஒரு இது வந்துச்சு. தம்பி குடுறோம், பாட்டி விடு. செஞ்சுட்டோங்க பாட்டி, நீங்கள் கொஞ்சம் செஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி வச்சு நாங்கள்லாம் இந்த மாதிரிலாம் தேய்ச்சி விட்டுக்கோங்க. பரோட்டா போடுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் பரோட்டாலாம் நாங்கள் போட மாட்டோம். அப்படியே ஒட்டி விடணும் பாருங்க. கொஞ்சம் நல்லா பாம்பு மாதிரியே வந்துருச்சா? எனக்கு தெரிஞ்சு பாம்பு மாதிரி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க. லாஸ்ட்டாக கண்ணு மூக்கு வாயில் வைக்க. இதை எடுத்து இப்படி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மட்டும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பட்டையாக வந்துடுச்சு, கரெக்டாக இருக்குது. கரெக்டில் இந்த இடத்துல சொருகிட்டுக்கலாம். இப்படிக்காங்க இந்த கொம்பில் இப்படி சுற்றி இங்கே கொஞ்சம் தான் போட்டுக்கலாம். இப்படி சுற்றி நல்லா டைட்டாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ஓகேவா? கண்ணு ஏப்பா தெரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது என் தம்பிக்கிட்டேருந்து இதை வாங்கிட்டேன். எடுத்து இப்படி வெட்டிக்கலாம். ஒட்டிட்டு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் தேவைப்படுறதுனால இந்த இடங்கள்ல கொஞ்சம் வெளியவே நீட்டியாக தெரியுது. எங்கேயாச்சும் இந்த மாதிரி தெரியுதுன்னா அவ்வளோண்டு எடுத்துடணும். எடுக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது, அந்த இடமே ஒரே இதுவாகிடும். முக்கால்வாசி செஞ்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கால்வாசி தான். அந்த தேரில் உட்கார வச்சு ஒரு உண்டு சுத்த விட்டால் முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லாவே இது பண்ணிக்கிறேன். என்கிட்ட பஞ்சு சரியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கவலைப்படாதீங்க, அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம். இந்த மாதிரியே நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா பாருங்கள், கையெல்லாம் ஒட்டுறதெல்லாம் எடுத்துடலாம்.
மொத்தமே வந்தாலும் இட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். ஆனால் கையில் ஒட்டும் அதிகமாகவே, அதுக்காக சொல்கிறேன். இப்போது நான் ஒட்டுறேன். ஓகேவா, நான் ஒட்டிட்டேன். அழகாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அதை எடுங்க. அது நீங்கள் பிடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பத்தலமாக போயிடுச்சு. சிவன் வேற கீழே விழுந்துட்டாங்க, அதனால் ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாய்.